Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ராமதாஸ் கொள்கை வழிகாட்டி மட்டுமல்ல, அவர் குல தெய்வம், குலசாமி. பாமக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி பேச்சு. பாமகவின் தலைவர் நான் தான் என அன்புமணி திட்டவட்டம். ராமதாஸ் வழியை பின்பற்றி வெற்றி பெறுவோம் என்றும் சூளுரை. அன்புமணியுடனான மோதலுக்கு மத்தியில் மீண்டும் கட்சி நிர்வாகிகளை மாற்றும் நடவடிக்கையில் இறங்கிய ராமதாஸ் திண்டுக்கல் மாவட்ட பாமக நிர்வாகிகளை மாற்றம் செய்து உத்தரவு. மோதல் போக்கை கைவிடக் கோரி தைலாபுரம் ராமதாஸ் இல்லத்தின் முன்பு பாமக நிர்வாகிகள் போராட்டம். பதாகைகளை ஏந்தி கடலூர் மாவட்ட பாமகவினர் வலியுறுத்தல். பாமக நிறுவனர் ராமதாசுடன் ஆடிட்டர் சுப்புரத்தினம் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் சந்திப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையே நீடிக்கும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர சமாதான பேச்சுவார்த்தை என தகவல். பாமகவை உடைக்க முயற்சிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு ஜி.கே. மணி மறுப்பு. யாருடனும் தொடர்பில் இல்லாமல் உயிரை துறப்பதுதான் வழி என்றும் வேதனை. பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரை வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. ரோட் ஷோ நடைபெறவுள்ள நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. மதுரை வருகை தரும் முதலமைச்சருக்காக கால்வாயை திரை துணியிட்டு மறைத்த விவகாரம். வீடியோ வெளியான நிலையில் துணிகள் அகற்றல். நாடு முழுவதும் 2710 பேர் கொரோனா தொற்றால் பாதிப்பு. அதிகபட்சமாக கேரளாவில் 1147 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 38 பேருக்கு உருமாறிய கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். பெரிய அளவில் பாதிப்பு இல்லாததால் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் விளக்கம். கொரோனா பரவலை தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் முகக்கவசம் கட்டாயம். முகக்கவசம் இல்லாவிட்டால் அனுமதி இல்லை என மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமனம். ஆர்டிஓ மற்றும் கூடுதல் ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழக அரசின் முன்னாள் தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது மறைவுக்கு இபிஎஸ் இரங்கல். சென்னை ராயப்பேட்டையில் சலாவுதீனின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தில் வினாத்தாள் கசிந்த விவகாரம். 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து பேட்டை போலீசார் விசாரணை. அரசு பல்கலைக்கழகங்களில் தற்காலிக அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். சமூக நீதியை திராவிட மாடல் அரசு படுகொலை செய்வதாகவும் காட்டம்.
சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவியை வீடியோ எடுத்து மிரட்டிய விவகாரம். சம்பந்தப்பட்ட உதவி பேராசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. வாணியம்பாடியில் தனியார் பல் கிளினிக்கில் சிகிச்சை பெற்ற 8 பேர் உயிரிழந்த விவகாரம். பல் மருத்துவருக்கு தபால் மூலம் விளக்கம் கேட்டு திருப்பத்தூர் மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் நோட்டீஸ். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே ONGC குழாயில் கசிவு ஏற்பட்ட விவகாரம். தடுத்து நிறுத்த வலியுறுத்தி சேத்திரபாலபுரம் மக்கள் சாலை மறியல். கன்னட மொழி குறித்த கமல்ஹாசனின் கருத்திற்கு வலுக்கும் கண்டனம். தமிழக கர்நாடக எல்லையில் கன்னட அமைப்பினர் போராட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி மக்கள் போராட்டம். பலமுறை மனு அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சென்னை ராமாபுரம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நடிகர் ராஜேஷின் உடலுக்கு ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி. குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். கடலூர் அருகே ஓட்டுநர் மயக்கமடைந்ததால் மேம்பாலத்தில் மோதிய அரசு பேருந்து. பேருந்திலிருந்து கீழே தூக்கி வீசப்பட்ட பயணிக்கு தீவிர சிகிச்சை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் சாலையோர கடைகளை அகற்ற எதிர்ப்பு. நகராட்சி நிர்வாகிகளை அதிகாரிகளை முற்றுகையிட்டு காய்கறி வியாபாரிகள் வாக்குவாதம். தீவிரமடையும் பருவமழையால் நெல்லை பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்வு. சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்டமும் 2 அடி உயர்ந்தது. கேரளாவில் தொடரும் கனமழையால் முல்லை பெரியாறு ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கன்னியாகுமரியில் கனமழையால் முழு கொள்ளளவை எட்டிய பேச்சிப்பாறை அணை. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. செங்கல்பட்டு அருகே கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். அதிகாரிகளின் அலட்சியத்தால் 3 மாத உழைப்பு வீணானதாக விவசாயிகள் வேதனை. நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு மாலை 4 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரள கனமழை பாதிப்புகளில் சிக்கி நேற்று ஒரே நாளில் 10 பேர் உயிரிழப்பு. ஆலப்புழா, கண்ணூர், காசர்கோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அவதி. தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள கேரளா விரைந்த NDRF குழு. பத்தனம்திட்டா, ஆலப்புழா, எர்ணாகுளம், கோழிக்கோடு பகுதிகளில் முகாம். வடமாநிலங்களில் வெளுத்து வாங்கி வரும் கனமழை. ஜம்மு காஷ்மீர், அஸ்ஸாம், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்கள் அவதி. மேகாலயா மாநிலம் சிரபுஞ்சியில் ஒரே நாளில் 47 சென்டிமீட்டர் அளவில் கொட்டிய மழை. மக்கள் கடும் அவதி.
அஸ்ஸாமில் கனமழை பாதிப்பில் சிக்கி ஒரே நாளில் 5 பேர் பலி. 3 மாவட்டங்களில் தொடரும் கனமழையால் மக்கள் அவதி. கர்நாடகாவின் பல்வேறு இடங்களில் லோக் ஆயுக்தா அதிகாரிகள் அதிரடி சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சோதனை நடைபெறுவதாக தகவல். திருப்பதி மலைக்கு இரவு 9 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை அலிபிரி வழியாக பக்தர்கள் ஏற தடை. வனவிலங்குகள் நடமாட்டம் எதிரொலியாக நடவடிக்கை. பயங்கரவாத எதிர்ப்பை கொலம்பியா, லாட்வியாவில் பதிவு செய்த இந்திய எம்பிக்கள் குழு. கனிமொழி, சசிதரூர் உள்ளிட்ட 2 நகரங்களில் பேச்சுவார்த்தை. நாடு முழுவதும் சமையல் எண்ணெய் விலை 25% முதல் 34% வரை உயரும். சூரியகாந்தி எண்ணெய், பாமாயில், சோயாபீன்ஸ் ஆயில் விலை தொடர்ந்து அதிகரிப்பு. GSLV ராக்கெட் விண்ணில் செலுத்தும் கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி. நிர்ணயிக்கப்பட்ட 200 வினாடிகளில் வெற்றிகரமாக இலக்கை அடைந்ததாக இஸ்ரோ தகவல். IRCTC-யில் இனி அசைவ உணவு வழங்கப்படாது என தகவல். டிக்கெட் பதிவு செய்யும் இணையதளத்திலிருந்து நான்வெஜ் மீல் ஆப்ஷன் நீக்கப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. காசாவில் இஸ்ரேல் தாக்குதலில் சிக்கி ஒரே நாளில் 30 பேர் உயிரிழப்பு. உணவு உள்ளிட்ட உதவிகள் நுழைய நீடிக்கும் தடையால் பட்டினி இறப்பும் அதிகரிப்பு. வர்த்தக பேச்சுவார்த்தையின் மூலம் இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான அணு ஆயுதப் போரை நிறுத்தியது அமெரிக்கா. கடந்த 21 நாட்களில் 10வது முறையாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. வங்கதேச கிரிக்கெட் வாரிய தலைவராக ஃபரூக் அகமது நியமனம். டெஸ்ட் போட்டியில் நாட்டுக்காக முதல் சதமடித்து கவனம் பெற்றவர். பிரான்ஸ் நாட்டில் நடைபெறவுள்ள GT3 ரேஸில் பங்கேற்பதற்காக தயாராகும் அஜித் குமார். பால் ரெக்கார்ட் டிராக்கில் தனது அடுத்த ரேஸுக்கான GT3 காரை சோதனையிட்டார். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.